வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம வந்து ஒரு பேன் கேக் ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இது வந்து மலச்சிக்கல் இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ யூஸ்வலி அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் நீங்கள் வந்து இதை அவிச்சே கொடுக்கலாம். ஸோ அதுவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் குழந்தைங்களாம் வந்து சில டைம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி சூப்பரான ஒரு பேன் கேக் வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்களுக்கே அது தெரியாது அதுக்குள்ளே வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷமே வந்து நம்ம ஒரு ஸ்டீமரில் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டாலே சூப்பராக வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இப்போ இது வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தோல் உரித்து வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்குனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து காசி ஆற வச்ச வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்கு கூட சேர்த்துக்கலாம். ஸோ எக்லெஸ்ஸாக செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட வந்து 1 முட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணும். ஸோ தேவைப்பட்டால் தண்ணி கூட வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா திருப்பி ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக்குக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இனிப்பை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா வந்து ஊத்தாப்பம் மாதிரி தடிமனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது தோசைக்கல் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து சுடணும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக ஒரு சைடு வந்துச்சு கோல்டன் கலரில். இதேமாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டும் மட்டும்லாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு சைடும் பாருங்கள், பேன் கேக் சூப்பராகவே வந்து பாருங்கள் வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா பாருங்கள், ஒரு குட்டி குட்டியாக மினி பேன் கேக் மாதிரி கூட இது மாதிரி செய்யலாம். ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு வந்து தோசைக்கல்லில் விட்டு இது மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மினி பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம செஞ்ச பேன் கேக்கை வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஃப்ளஃபியான ரொம்ப சாஃப்டான அப்புறம் ஹெல்த்தியான பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது மேலே வந்து ஹனி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பட்டரும் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் பட்டரை வச்சுருக்கேன். அது சூட்டுக்கு தானாகவே மெல்ட் ஆகிட்டுருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் மினி பேன் கேக்கும் செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.